Questions and Answers on Genesis. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, July 29, 1953, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆதியாகமத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1953 வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Will the Jews still have an opportunity to be saved after the Gentile dispensations comes to a close? புறஜாதிகளின் யுகம் முடிவுற்ற பின்னர் யூதர்கள் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? Oh my, that is a dandy. We ain't got time to go into it real good. But let me tell you, just you take my word, I'll show you. But if you'll take my word as I explain it to God, then you go look it up, see, and you'll find out. ஓ என்னே, இது நல்ல விதமான ஒன்றல்லவென்றால் நாம் அதற்குள் அதிகமாக செல்ல போதுமான நேரம் நமக்கு இல்லை. ஆனாலும் இதை நான் உங்களுக்கு கூறட்டும். என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் என்னுடைய வார்த்தையை எடுப்பீர்களானால் தேவனிடத்தில் நான் விவரித்தது போல் நீங்கள் பிறகு இதை பார்ப்பீர்களானால் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் இதை கண்டுகொள்வீர்கள். என்னால் அந்த கடிகாரத்தை காண முடியவில்லை, ஆனால் அதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. என்ன நேரமாகிறது? என்ன 9:30. நான் இன்னும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், பிறகு இன்னும் நியூ ஆல்பனிக்கும் செல்ல வேண்டும். நான் காலை 3 மணிக்கு 25 நிமிடங்களுக்கு ஜெஃபர்சன்வில்லுக்கு வெளியில் செல்ல வேண்டும். ஆகையால் நான் இந்த வாரம் இரவு முழுவதும் 2 அல்லது 3 மணி வரை படுக்கைக்கு செல்ல முடியவில்லை. Now, notice here, quickly now, to get this. Yes, my dear Christian friend, the day of the Gentile is finished. Finishing right now. And the God will return to the Jews. இப்பொழுது இதை பெற்றுக்கொள்ள, இதை இங்கே இப்பொழுது சீக்கிரம் கவனியுங்கள். ஆம், என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பனே, புறஜாதிகளின் நாட்கள் முடிவுற்றது. இப்பொழுது சரியாக முடிவடைகிறது. ஆகையால் தேவன் யூதர்களிடத்துக்கு திரும்புவார். And let me say to this little church, and I'm praying constantly, and prophecies from different parts of the country are pouring in here concerning this. I believe that the Jew, now keep your coats on just a minute. நான் தொடர்ந்து ஜெபித்து வருகின்ற இந்த சிறிய சபைக்கு நான் இதை கூறட்டும். இதை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் தேசத்தின் மற்ற பாகங்களிலிருந்து வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றது. யூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம் சற்று கவனியுங்கள். The Jew has never been able to conceive this one thing of the Christian church. The Jew has told me many times, brother, you can't chop God in 3 parts and give him to me. The Jew has one God, that's Jehovah. கிறிஸ்தவ சபையை குறித்த இந்த ஒன்றை யூதனால் பெற முடியவில்லை. யூதன் அநேக முறை, சகோதரனே, நீங்கள் தேவனை 3 கூறுகளாக வெட்டி அவரை எனக்கு அளிக்க முடியாது என்று என்னிடம் கூறியுள்ளான். யூதன் ஒரே தேவனைத்தான் கொண்டிருக்கிறான், அது யெகோவா. And the Gentile has misconstrued that so much till he's taught it in a way yet with knowledge, I believe he has a conception of it that there is no 3 gods. ஆகவே புறஜாதியார் அதை தவறாக பொருள் கொள்ளும் அளவிற்கு அவன் அதை ஒரு வழியில் அதே சமயத்தில் அறிவினால் கற்பித்துள்ளான். 3 தேவர்கள் இல்லை என்பதை அவருக்கு அதை குறித்த ஒரு கருத்து உள்ளது என்று நான் நம்புகிறேன். There's one God, 3 manifestations, 3 personalities in one person. And when you can get the message, I said to Hyman Appleman, many of you know him. ஒரே தேவன், 3 வெளிப்படுத்தல்கள், ஒரே நபருக்குள் 3 இயல்புகள். நீங்கள் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும் போது நான் ஹைமான் ஆப்பிள்மேனிடம் கூறினேன், உங்களில் அநேகர் அவரை அறிவீர்கள். He said, Brother Branham, if you take that message to Palestine with the signs and wonders, said there'll be 1 million Jews receive Jesus Christ as personal Savior. See, that's right. Now, I said, அவர், சகோதரன் பிரணாம், நீர் அந்த செய்தியை அற்புதங்களுடனும் அடையாளங்களுடனும் பாலஸ்தீனியர்களுக்கு எடுத்துச் செல்வீரானால் என்று கூறி 10 லட்சம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். பாருங்கள், அது சரி. இப்பொழுது நான் கூறினேன், here's the message we have here.
Jesus was Jehovah and veiled in flesh. Come down and veiled in. Now, God, Father, Son, and Holy Ghost are not like your finger one, like some people think that. நாம் கொண்டிருக்கும் செய்தி இதோ இங்கு உள்ளது. இயேசு மாம்சத்தில் மறைந்திருந்த யெகோவா மறைக்கப்பட்டு கீழிறங்கி வந்தார். இப்பொழுது தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சில மக்கள் நினைப்பது போல உங்கள் விரல்களைப் போல அல்ல. The whole thing's just like, no, God is, I just unfolded it for you a while ago. See? That there's a Trinity in the one. முழு காரியமும் அந்த விதமாக இல்லை. நான் சற்று முன்பு உங்களுக்கு வெளியாக்கி காண்பித்தேன். பாருங்கள், அங்கே அந்த ஒன்றில் திரித்துவம் அமைந்துள்ளது. I'm a Trinity in one. I'm soul, body, and spirit in one person. Is that right? Sure, I'm made up of cells, blood, and nerves, and yet one being. See? Everything you look at is in a Trinity in one. நான் ஒன்றில் ஒரு திரித்துவமாய் இருக்கிறேன். நான் ஆத்துமா, சரீரம், ஆவியுள்ள ஒரு நபராக இருக்கிறேன். சரிதானே? நிச்சயமாக. நான் அணுக்களாலும் இரத்தத்தாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளேன். ஆனாலும் ஒரே நபராய் இருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் காணும் எல்லாவற்றிலும் ஒரு திரித்துவம் உள்ளது. ஒன்றில் உள்ள ஒரு திரித்துவம். There was a trinity in the ark. The bottom floor, the creeping things, the second floor for the fowls, flying things, and the third floor for the Noah and his family. Everything. பேழையிலும் ஒரு திரித்துவம் இருந்தது. கீழறை, ஊருமறை, ஊரும் பிராணிகளுக்கு, இரண்டாவது அறை, கோழிகள், பறக்கும் பட்சிகள், மூன்றாவது அறை, நோவாவும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு காரியமுமே. In the tabernacle, there was a congregation, the holy place, the holiest of holies. See? ஆசரிப்பு கூடாரத்திலுமே அங்கு ஒரு சபை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புரிகிறதா? And there's been three dispensations: the fatherhood, the sonship, and the Holy Spirit dispensation. See what I mean? But those three, we don't say our God's. மூன்று யுகங்கள் இருந்து வருகின்றன. பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்தாவியின் யுகம். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? ஆனால் அந்த எல்லா மூன்றும் நம்முடைய தேவர்கள் என்று நாம் கூறுவதில்லை. That's heathen, and the Jew knows that. But when you can make it to him that this Jesus is God, Jehovah God, not a second person or a third person, it's the same person all the time, making itself manifest. அது அஞ்ஞான வழக்கம். யூதர்களும் அதை அறிவார்கள். ஆனால் அவனுக்கு இந்த இயேசுதான் தேவன், யெகோவா தேவன், இரண்டாவது அல்லது மூன்றாவது நபர் அல்ல. அது எல்லா நேரத்திலும் தம்மை வெளிப்படுத்தும் ஒரே நபர்தான் என்று நீ கூறலாம். And then with signs and wonders to prove that Jesus has rose from the dead. புரிகிறதா? அதன் பிறகு மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரூபிக்க முடியும். And this Dr. Weedhead, ஆகவே இந்த டாக்டர் ரீட் ஹெட், brother back there, the teacher of church, teacher over school teacher here in the church tonight. I see him. He shook hands with his wife and baby back there. He was out there hearing preach the other night. பின்னால் இருக்கும் சகோதரன் சபையின் போதகர், பள்ளி ஆசிரியர். இங்கே இன்றிரவு சபையில் நான் அவரை கண்டேன். அங்கே பின்னால் உள்ள அவருடைய மனைவியுடனும் குழந்தையுடனும் நான் கரங்குலுக்கினேன். அவர் அந்த இரவு அவர் பிரசங்கிப்பதை கேட்க வந்திருந்தார். I think they're here if they haven't gone. He's a school teacher in Louisville. Anyhow, they were out there. They hear him. அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் போகவில்லை என்றால் அவர் லூயிவில்லில் உள்ள ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் என்று நான் நினைக்கிறேன். எப்படியாயினும் அவர் பேசுவதை கேட்க அவர்கள் வெளியே இருந்தனர். It's remarkable. The man come to my house, him and a Jew, a few months ago, and he said, Brother Branham, I've got so many degrees from Bob Jones. I've out of weakness. அது முக்கியம் வாய்ந்தது. சில மாதங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் என் வீட்டிற்கு, அவரும் மற்றொருவரும் ஒரு யூதனோடு வந்தார். அவர், சகோதரன் பிரணாமே, பாப் ஜோன்ஸில் அநேக பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் வீட்டனில் இருந்து வந்தவன் என்றார். All the education that could be piled into him said, I believe God sent us a little boy. And said, still my life is vacant. He says, has the teachers been wrong? எல்லா கல்வியும் அவருக்குள் குவிக்கப்பட்டிருந்தது. நான் சிறிய பையனாய் இருக்கும் போதிலிருந்தே தேவனை விசுவாசித்து வருகிறேன் என்று கூறினார். மேலும் இன்னுமாய் என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது என்றார். அவர், போதகர்கள் தவறாய் இருக்கிறார்களா என்று கேட்டார். And here's the conception. If somebody goes to the open door the other night when we were preaching together, he said, when I got my say so, now listen, little tabernacle, for your prayers and things that's helped out, listen to this. He told me that before you're at the house.
ஆகவே அந்த கருத்து இங்கே இருக்கிறது. எப்படியாவது நாங்கள் சேர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது உங்களில் சிலர் அன்றொரு இரவு திறந்த வெளியில் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவர், நான் சொல்ல வேண்டிய என்னுடையதை கூறின பிறகு என்றார். இப்பொழுது கவனியுங்கள், சிறிய கூடாரமே, உங்களுடைய ஜெபங்களும் மற்றவைகளும் உதவி புரிந்தன. இதற்கு செவி கொடுங்கள். அவர் இதை இங்கே இந்த வீட்டிலே என்னிடம் முன்பு கூறினார். He said, is there something greater than this what I have believed, except that Christ is my personal Savior? And I believe that I'm born again of the Spirit, but I have no witness of anything. அவர் என் வீட்டிற்கு வந்து அவர் சகோதரன் பிரணாம் என்று கூறி நான் திகைப்படைந்து விட்டிருந்தேன் என்றார். அவர், கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுள்ளேன். இதைவிட மேலானது ஒன்று உண்டோ? நான் ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எதை குறித்த சாட்சியும் என்னிடத்தில் இல்லை என்று கூறினார். I said, brother, as bad as I hate to say it, the teachers has deceived you. You're schooling. நான், சகோதரனே, நான் இதை கூற விரும்பவில்லை. உங்களுடைய போதகர்களும் பள்ளிகளும் உங்களை ஏமாற்றியுள்ளன என்றேன். Look, as I said, I don't believe in thumbing your way to heaven. Do you believe this? In the churches, let me thumb to you. The Bible says this. You believe that? கவனியுங்கள், என்னால் அதை கூற முடியும். உன் கட்டை விரலை அசைத்துக் கொண்டு நீ பரலோகம் செல்ல முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய சபைகளிலே இப்பொழுது இங்கே எதுவும் எனக்கு தெரியும் என்று காட்டட்டும். வேதம் இதை கூறுகிறது. அதை நீ விசுவாசிக்கிறாயா? The devil believes and trembles. It ain't what you believe. Your spirit's got to bear record with his spirit that you're sons and daughters of God by being born again and receive the baptism of the Holy Ghost. பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறான். நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதல்ல, நீங்கள் மறுபடியும் பிறந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியுடன் சாட்சியிட்டாக வேண்டும். அவர், சகோதரன் பிரணாம், பெந்தேகோஸ்தையினரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். That's the reason I'm fooling with them. They got something that you haven't got. I said, with the fanaticism and everything, they got a truth that you know nothing about. நான் அதன் காரணத்தால் தான் நான் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன். அந்த காரணத்தினால்தான் நான் அவர்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களிடம் இல்லாத ஏதோ ஒன்றை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன். நான் தங்களுடைய விடாப்பிடியான சமயபெறி கொள்கை மற்றும் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அறியாத ஒரு உண்மையை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன். I was talking to one of the greatest men in America right then. Yes, sir. He's the president of Sudan Missions, which is the greatest in all the world. Fundamental to this core. அந்த நேரத்தில் நான் அமெரிக்காவின் மகத்தான மனிதர்களில் ஒருவரான ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமையா, அவர் அடிப்படையில் மிகவும் உறுதியான, உலகத்திலேயே மிகவும் சிறந்ததான சூடான் ஊழியங்களின் தலைவர். He knows the scriptures and the death, burial and resurrection. Just preach it like a house on fire. That ain't it. The devil can do that too. The devil is just as fundamental as he can be. அவர் வேத வசனங்களை அறிந்திருந்தார். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றை ஒரு வீடு தீப்பற்றி எரிவதைப் போல பிரசங்கம் செய்வார். ஆனால் அது அல்ல. பிசாசும் கூட அதை செய்ய முடியும். பிசாசும் அடிப்படையில் அவனால் எப்படி இருக்க முடியுமோ அப்படியே இருப்பான். Brother Jesus Christ said, except a man be born of the Spirit of God, he will not see the kingdom of God. ஆனால் சகோதரனே, இயேசு கிறிஸ்து, ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். Not just because you say, yes, I believe that. Yeah, I believe that's that way. I believe that. Yes, that don't do it. It's got to be an actual experience of a new birth. ஆம், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமாம், நான் அந்த விதமாக விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன். ஆம் என்று நீங்கள் கூறுவதால் மாத்திரமல்ல, அது அதை செய்கிறதில்லை. புதிய பிறப்பின் சரியான அனுபவமாக அது இருத்தல் வேண்டும். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ ஒன்றாக இருந்து மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் வந்து விட்டீர்கள் என்று நீங்கள் அறியும்படியாக இருத்தல் வேண்டும். சகோதரன் பிரணாம், பரிசுத்த ஆவியை நான் பெற முடியுமா என்று கேட்டார். நான் ஹைமேன் ஆப்பிள்மேன் மீது அங்கே கைகள் வைக்கப்பட்ட போது
அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்றேன். This other Jew come at you crying, broke the glass on the little coffee table there, cried a big puddle on there. Both of them said, Brother Branham, how do we receive the Holy Ghost? Scholars, sharpest, witty, the best there is in the land. இந்த மற்ற யூதனானவன் அழ ஆரம்பித்து அங்கே இருந்த சிறிய தேநீர் மேஜை மேல் இருந்த கண்ணாடி கோப்பையை உடைத்து மிக அதிகமாகவே கண்ணீர் வடித்து விட்டார். அவர்கள் இருவரும், சகோதரன் பிரணாமே, நாங்கள் எப்படி அந்த பரிசுத்த ஆவியை பெறுவது என்று கேட்டனர். மேதைகள், சிறந்தவர்கள், சாமர்த்தியசாலிகள், அந்த தேசத்திலேயே சிறந்தவர்கள். நான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான அப்போஸ்தல வழி கைகள் மேலே வைக்கப்படுதில்லை என்றேன். அது உண்மை. கைகள் மேலே வைக்கப்படுதல் பவுல் தன் பார்வையை திரும்ப பெறுவதற்காகவும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்காகவும் அனனியா அவன் மீது கைகளை வைக்க வந்தான். பிலிப்பு அங்கே சென்று பிரசங்கித்து ஒரு முழு கூட்டத்திற்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான். பரிசுத்த ஆவி யார் மீதும் வரவில்லை. ஏனெனில் பேதுருடன் தான் திறவுகோல்கள் இருந்தன. அவன் வந்து அவர்கள் மீது கைகளை வைத்தான். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அது சரிதானே? பவுல் அப்போஸ்தலர் 19 அவன் அங்கே கடந்து சென்ற போது அப்பல்லோ பில்லி கிரஹாமுக்கு நிழலாயிருக்கிற அவன் அங்கே பெரிய மகத்தான எடுப்புதலையும் மகத்தான ஒரு சமயத்தையும் கொண்டிருந்தான். அவன் அந்த பாப்டிஸ்ட் குழுவினரிடம், விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் யோவானை பின்பற்றுகிறவர்கள், எங்களுக்கு தெரியும். அப்பல்லோ எங்களுடைய பிரசங்கியா இருக்கிறார். அவர் மனம் திரும்பிய ஒரு நியாயசாஸ்திரி, இந்த தேசத்திலேயே சாமர்த்தியசாலி என்று கூறினர். அவன், ஆனால் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவன், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று கூறினான். அதற்கு அவன், நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவன், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றான். And when they heard this, they were baptized in the name of Jesus Christ, and Paul laid his hands on them, and they received the Holy Ghost, began speaking in tongues and magnifying God. That's as plain as I know the Scripture. அவன், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். ஆகவே அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பவுல் தன் கைகளை அவர்கள் மீது வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்த தொடங்கினார்கள். நான் வேத வசனங்களை அறிந்த வரையில் இது தெளிவாக உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள் நண்பனே, உன்னுடைய கருத்துக்களில் இங்கே சிறிது வேறுபாடு இருக்கலாம். ஏனெனில் நாம் எல்லாவற்றிலும் குழப்பப்பட்டுள்ளோம். ஆனால் அதை விட்டுவிடு. உன்னுடைய வியாக்கியானத்தை அதில் சேர்க்க முயற்சிக்காதே. வேதம் என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் கூறு. அதை இந்த வழியிலேயே விட்டுவிடு. ஆகவே நான், சகோதரரே, பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் மீது கைகள் வைக்கப்படுவதிலே எனக்கு தெரிந்த ஒரே காரியமாகும் என்று கூறினேன். அவர், நீர் எங்கள் மீது கைகளை வைத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியை அருளுமாறு கேட்பீரா என்று கேட்டார். நான் செய்வேன் என்றேன். நாங்கள் தரையில் முழங்காற்படியிட்டோம். நான் ஜெபித்து அவர்கள் மீது கைகளை வைத்தேன். அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து இருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர். Dr. Weedhead received the baptism of the Holy Ghost, come through speaking in other tongues. Yes, sir. ஆகவே இந்த டாக்டர் ரீட்ஹெட் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகள் பேசுவதன் வழியாக கடந்து வந்தார். ஆமையா. And the Sudan mission said, we have no place for a man that would speak in tongues. ஆகையால் உங்கள் சூடான் மிஷன்
அந்நிய பாஷைகள் பேசும் ஒரு மனிதனுக்கு எங்களிடத்தில் இடமில்லை என்று கூறிவிட்டது. And he come to me and said, somebody speaking in tongues? அவர் என்னிடம் வந்து எவராவது அந்நிய பாஷைகளில் பேசுகின்றனரா என்று கேட்டார். Why I said they have no place for Jesus Christ. For Jesus Christ spoke in unknown tongues and died speaking in unknown tongues. ஏன் நான் அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவிற்கு இடமில்லை, ஏனெனில் இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத பாஷைகளில் பேசினார், அந்நிய பாஷைகள் பேசியவாறு மரித்தார் என்றேன். They couldn't accept Paul's teaching. Paul spoke with tongues more than all of them. பவுலின் போதகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை விட பவுல் அதிகமாக அந்நிய பாஷைகள் பேசினான். நேற்று ஒருவர் என்னிடம் வந்து அதை காட்டிலும் புரிந்து கொள்ளப்படுகிற வகையில் நான் 5 வார்த்தைகளை பேசுவேன் என்றார். ஆனால் பவுலின் உபதேசம் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று கூறுகின்றது. ஆனால் அந்நிய பாஷைகளை பேச அவர்கள் தடை செய்யப்பட்டனர். பாஷைகளில் பேசுவது சபைக்கு சொந்தமான ஒரு தெய்வீக வரமாகும். ஆதியில் எப்படி இருந்ததோ அவ்வாறு இன்றைக்கும் அது சபைக்கு சொந்தமாக இருக்கிறது. அது முற்றிலும் உண்மையானது. ஆம், உண்மையே. அதுதான் வேத போதகமாகும். It's a divine gift and you deny that just the same as you deny the new birth, you deny everything that Jesus taught when you try to cut that out. அது ஒரு தெய்வீக வரமாகும். நீ புதிய பிறப்பை மறுதலிக்கிறது போன்று அதையும் அதே விதமாக மறுதலிக்கிறாய். நீ அதை வெட்ட முயற்சிக்கும் பொழுது இயேசு போதித்த எல்லாவற்றையும் நீ மறுதலிக்கிறாய். Now you can go wild on that. Many of them have, but I'm saying that has its place. It's just like a pair of shoes. When you buy a pair of shoes, the tongues are in them. That's right. இப்பொழுது அதை நீ தாறுமாறாக்க கூடாது. அநேகர் அவ்வாறு செய்துள்ளனர். ஆனால் அது தன் இடத்தை உடையதாக இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். அது ஒரு ஜோடி காலணிகளை போன்றது. நீ ஒரு ஜோடி காலணிகளை வாங்கும் போது அவைகளுக்குள் மேல் மூடிகள் இருக்கும். சரி, நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் போது இங்கே தேவன் முழு பந்தியையும் அமைத்துள்ளார். அவரிடம் அன்பு உள்ளது, அவரிடம் சந்தோஷம் உள்ளது. And you had beans and potatoes and carrots and fried chicken and pumpkin pie and ice cream, everything sitting there. நான் அங்கே இருக்கின்ற உங்கள் மேஜையின் அருகே அமரும்போது நீங்கள் பிரசங்கியாரே என்னுடன் வந்து புசியுங்கள் என்று கூறுவீர்களானால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நான் நம்புவேன். நீங்கள் மேஜையின் மீது பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காரட்டு, வறுத்த கோழிக்கறி, பூசணிக்காய் பொரியல், ஐஸ்கிரீம் மற்றும் எல்லாவற்றையும் அங்கே வைத்துள்ளீர்கள். Well, I believe I'd be just as welcome to the potatoes as I was to the beans. The only thing I believe I'd be just as welcome to the chicken as I was to the pie. It's all on the table. ஏன் நான் பீன்ஸை புசிக்கும் அளவிற்கு உருளைக்கிழங்கையும் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதே போன்று கோழிக்கறியையும் பூசணிக்காயையும் பொரியலையும் நான் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவை அனைத்தும் மேஜையின் மேல் உள்ளன. And the only thing I have to do is say, would you please pass me some pie? I believe with a good free heart, your love to me, you say, certainly my brother, have a nice big piece of it. Is that right? நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த பொரியலை சிறிது என்னிடம் கொடுக்க முடியுமா என்று கேட்பது மாத்திரமே. நல்ல சுவாதீன இருதயத்துடனும் நீங்கள் என்னை நேசித்து நீங்கள் நிச்சயமாக என் சகோதரனே அதில் நல்ல ஒரு பெரிய துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவீர்கள் என்று நான் நம்புவேன். சரிதானே? நான் நீங்கள் உருளைக்கிழங்குகளை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டால் ஏன் நிச்சயமாக என் சகோதரனே அது இங்கே இருக்கிறது என்பீர்கள். Atonement at Calvary is setting on the table and every believer sitting before it. Hallelujah. If I need healing, I say, Father, pass me some healing, and I pour it out on the plate, eat a big... இயேசு கிறிஸ்து தமது பாவ நிவாரணத்தில் கல்வாரியில் மரித்து சம்பாதித்த ஒவ்வொரு மீட்பின் ஆசீர்வாதமும் மேஜையின் மேல் வைக்கப்பட்டு ஒவ்வொரு விசுவாசியும் அதன் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு சுகமாகுதல் தேவையெனில் நான் பிதாவே சுகமளித்தலை என்னிடம் அனுப்பும் என்று நான் கூறி என்னுடைய தட்டில் அதை ஊற்றி அதிகமாக புசிப்பேன். இப்பொழுது நீங்கள் பட்டினியால் மரிக்க விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். ஆமையா, தீர்க்க தரிசனம், பாஷைகளில் பேசுதல்.
And he's writing his book. You'll find it. It'll scatter the nations. And besides that, this man has got 25 outstanding ministers of Moody Bible Institutes. மேலும் அந்த மனிதன் அங்கே எழுதியுள்ளான், நான் பேசினேன் என்பதை, நான் அந்நிய பாஷைகளை பேசினேன் என்று அவன் அறியாதிருந்தான். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அது தேசங்களை சிதறடிக்கும் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் மூடி வேதாகம சங்கத்தில் அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை நாடிக்கொண்டிருக்கின்ற The fundamental people turned upside down. The Christian Life this month, look at Christian Life magazine this month on page 9. 25 ஊழியர் இந்த மனிதனிடத்தில் இருக்கின்றனர். அடிப்படைவாதிகள் தலைகீழாக மாறிவிட்டனர். இந்த மாதத்தில் வெளிவந்துள்ள கிறிஸ்தவ ஜீவியம் என்ற பத்திரிகை, கிறிஸ்தவ ஜீவியம் பத்திரிகையின் 19வது பக்கத்தில் Look at that great doctor of divinity said, shall we accept this? Have we lost something? Hallelujah. வேதத்தில் தெய்வீக பாண்டித்திய பட்டம் பெற்ற அந்த பெரிய மனிதர் கூறுவதை கவனியுங்கள். அவர், இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, நாம் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டோமா என்று கூறினார். I hear abundance of rain coming. You people twisted around the corner, but it's come to a place that God's giving the Gentile world a shake with the baptism of the Holy Ghost. நான் பெருமழை வருதலின் சத்தத்தை கேட்கிறேனே, அதை கோணலாக்கியுள்ள ஜனங்களை நீங்கள் உடையவராயிருக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் ஒரு அசைவை தேவன் புறஜாதி உலகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு அது வந்துள்ளது. The reason the Pentecost has been pushed out on the corner and went wild on different things like that, the time wasn't right yet. வல்லமைகளாலும் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் அதனுடைய முழுமையினாலும் அதை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இதன் காரணத்தால் நான் பெந்தேகோஸ்தையினரும் மூளைக்கு தள்ளப்பட்டு அதை போன்ற வெவ்வேறு காரியங்களில் ஒழுங்கின்மையாகிவிட்டனர். ஏற்ற காலம் இன்னுமாய் வரவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் விதமான எல்லா அதிதீவிர மூடபக்தி வைராக்கியத்தை கொண்டிருந்தனர். ஆனால் அதுதான் தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தமும் தேவனுடைய தெய்வீக வார்த்தையுமாய் உள்ளது. தேவன் அதை அவண்ணமாய் கூறியுள்ளபடியால் அது நிறைவேறியாக வேண்டும். புறஜாதியாரின் யுகம் முடிவு பெறும் சற்று நேரத்துக்கு முன்பு அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் தேவன் அடிப்படைவாதிகளின் மேல் ஊற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் இதழில் அதை குறித்து இந்த ஆகஸ்ட் மாத வெளியீட்டில் நீங்கள் படிக்கலாம். எவ்விதம் அந்த மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் பிரசங்க பீடத்தில் இருந்து மருத்துவமனையில் மரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வந்து அந்த மனிதனை அந்த பொழுதில் சுகமாக்கிற்று என்பதை நீங்கள் அதில் படியுங்கள். அல்லேலூயா! நிச்சயமாக இங்கிருக்கும் மேஜையின் மேல் தேவன் தெய்வீக சுகமளித்தலை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தையும் அவர் இங்கே மேஜையின் மீது வைத்துள்ளார். அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் தேவன் இங்கே மேஜையின் மீது வைத்துள்ளார். அவர் சரீரத்தில் ஆவிக்குரிய 9 வரங்களையும் வைத்துள்ளார். நீங்கள் அவை ஒவ்வொன்றுக்கும் வரவேற்கப்படுகின்றீர்கள். அல்லேலூயா! ஆமையா, அவைகள் இங்கே உள்ளன. புறஜாதியாரின் முடிவில் யூதர் திரும்பி விட்டிருப்பார்களா? Yes, sir. Many scriptures, sister, brother, everyone is. Joel, for one, what the palmworm left, the caterpillar eat, and so forth. That tree. ஆமையா, சகோதரனே, சகோதரியே, அது யாராயிருப்பினும் அநேக வேத வாக்கியங்கள் உள்ளன. அதற்கான ஒன்று யோவேலில் பச்சைப்புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது போன்றவை அந்த மரத்தை குறித்து உள்ளன. Jesus said himself how they would be turned away and everything. Oh, the whole scripture, Daniel and everywhere speaks of it. Yes, Jesus said, when you see the fig tree putting forth its buds, know the time's now. அவர்கள் எவ்விதம் திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இன்னும் மற்ற எல்லாவற்றையும் குறித்து இயேசுதாமே கூறினார். ஓ, தானியேல் உட்பட முழு வேத வசனங்களும் எல்லா இடங்களிலும் அதை குறித்து பேசுகின்றன. ஆம், அத்திமரம் தன்னுடைய துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். இங்கே உள்ள மற்றொன்றும்
அதை குறித்ததாகவே உள்ளது என்று நான் நம்புகிறேன். Do you believe that the Jews' return to Palestine is a fulfillment of the Bible prophecy? We heard you were going to Palestine. Is that true? பாலஸ்தீனாவுக்கு யூதர்களுடைய திரும்ப வருதலானது வேதாகம தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதலாய் உள்ளது என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் பாலஸ்தீனாவிற்கு போகவிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? Yes. Yes, sir. Let me tell you something. One of the greatest, if you want to see what time of year it is, look on the calendar. If you want to see what time of night it is, look at the clock. ஆமையா, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். மிக மகத்தானவைகளில் ஒன்று, அது வருடத்தின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் நாட்காட்டியை பார்க்கின்றீர்கள். இரவின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் கடிகாரத்தை காண்கிறீர்கள். If you want to see what day we're living in, look where the Jews are. That's God's timepiece. நீங்கள் எந்த நாளில் வாழ்கிறீர்கள் என்பதை காண விரும்பினால் யூதர் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே பாருங்கள். அதுதான் தேவனுடைய மணிக்காட்டியாகும். And look, the very night, the very day that the angel of the Lord met me, 1946, on May the 7th, at Greensmill, Indiana, that same day the Treaty of Peace was signed for the Jews. பாருங்கள், அதே இரவில் அதே நாளில் கர்த்தருடைய தூதன் 1946 வருடம் மே மாதம் 7ஆம் தேதி என்று கிரீன்மில் இண்டியானாவில் என்னை சந்தித்தார். அந்த அதே நாளில் யூதர்களுக்கு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. And they were established nation for the first time for 2500 years. Amen. Hallelujah. 2500 ஆண்டுகள் கழித்து முதலாக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட தேசமானது. அல்லேலூயா. And tonight the oldest flag in all the world, the 6-point star of David flies over Jerusalem for the first time in 2500 years since the carrying away of Babylon. மேலும் இன்றிரவு உலகத்திலேயே மிகவும் பழமையான கொடியாகிய 6 முனை கொண்ட தாவீது நட்சத்திர கொடி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதிலிருந்து 2500 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக இப்பொழுது எருசலேம் நகரத்தின் மீது பறக்கின்றது. Jesus said, when you see the fig tree putting forth its buds, there she is. There it is, a little parable. You say, summer's nigh. When you see this, know that the time's at the door. We're right at the end of time. இயேசு அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும்போது என்றார். இதோ இது இங்குள்ளது. அவர் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கோடைகாலம் சமீபமாயிற்று என்று கூறுகிறீர்கள். இதை நீங்கள் காணும்போது அந்த நேரமானது வாசல் அருகே இருக்கிறது என்பதை அறிவீர்கள். நாம் சரியாக காலத்தின் முடிவிலே இருக்கிறோம். Look how the abomination of Daniel and so forth. And when Jesus said, when the great prince shall come, he'll prophesy 1,260 days, which is 3 years and 6 months. And that's exactly what Jesus preached. இயேசு தானியேலின் அருவருப்பை குறித்து கூறின பொழுதும் இன்னும் மற்றவையும் நீங்கள் அறிவீர்கள். வரப்போகிற அந்த மகா பிரபு அவர் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்பது அது அந்த 3.5 வருடங்களாகும். இயேசு சரியாக அதைத்தான் பிரசங்கித்தார். If he come to the Jews alone, then he will be cut off for a sacrifice for the people, and the abomination make a desolation of Mohammed, set up the Muslim of Omer there, and they would tread down the walls of Jerusalem until அவர் யூதரிடம் தனியாகவே வந்தார். அதன் பின்பு அவர் ஜனங்களுக்காக சங்கரிக்கப்படுவார், ஜனங்களுக்காக ஒரு பலியாவார். பாழாக்கும் அருவருப்பை முகமதியர் ஓவர் மசூதியை அங்கு கட்டினார்கள். அவர்கள் அதுவரை எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். Until what? The Gentile dispensation be fulfilled. Then he will return to the Jews again, and there's when the battle of Armageddon takes. எதுவரையிலும் புறஜாதிகளின் யுகம் நிறைவேறும் வரையிலும் அப்பொழுது அவர் யூதரிடம் திரும்ப வருவார். அங்கேதான் அர்மகதான் யுத்தமானது. He called the Gentiles to take a people out for his name, his bride. Notice, yes, sir, the 144,000 are all redeemed Jews that's got to stand there yet. All these. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை அவருடைய மனவாட்டியை அழைத்தார். கவனியுங்கள். ஆமையா, அங்கு இன்னும் நிறைவேற வேண்டிய 1,44,000 பேர் மீட்கப்பட்ட யூதர்களாவர். இவைகள் யாவும் Then when the church is taken up, Moses and Elijah appears, Revelations 11, and preaches Jesus Christ to them, and the Holy Spirit's cut from the Gentiles, and the rapture comes to the church to be taken up. அதன் பின்பு சபையானது மேலே எடுக்கப்பட்ட பிறகு வெளிப்படுத்தல் 11 மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றனர்.
சபை மேலே எடுக்கப்படுவதற்கென எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. பரிசுத்த ஆவி புறஜாதியாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது. And the Jews of that year will be preached for 3.5 years because he said there's 70 weeks still determined on thy people. And Messiah should be cut off in between them. ஆகவே மீதமுள்ள யூதர்களுக்கு 3.5 வருடம் பிரசங்கம் செய்யப்படுகிறது. ஏனெனில் அவர் உன் ஜனத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றார். When he's taken away, the Gentiles be given a place, and then they got 3 more years and a half to be preached to of Jesus Christ. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது புறஜாதிகளுக்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது. பிறகு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்பட இன்னும் 3.5 வருடங்கள் உள்ளன. Sure, the Jews are coming, and I believe, brother, that when we get there to Palestine this time, oh, pray, they're reading that Bible. நிச்சயமாக யூதர்களும் வருகிறார்கள். சகோதரனே, நான் நம்புகிறேன், இந்நேரத்தில் நாம் பாலஸ்தீனாவிற்கு செல்லும் போது ஜெபியுங்கள். அவர்கள் அந்த வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். Just one more statement, then I got a little short question here. That's all. This one here I think is a prayer. இன்னும் ஒரே காரியம்தான். பிறகு ஒரு சிறிய கேள்வி இங்கரிடம் உள்ளது. பிறகு எல்லாம் முடிவுறுகிறது. இங்கிருப்பது ஒரு ஜெபம் என்று நான் நினைக்கிறேன். Look at this. Dr. Wheathead said standing there talking to a smart Mohammedan. இதை பாருங்கள். டாக்டர் ரீடட் கூறினார், அங்கு நின்று கொண்டு திறமை வாய்ந்த ஒரு முகமதியனுடன் பேசும்போது, Now put your ears up close. A Mohammedan. I had around 20,000 of them come to the Lord Jesus when they seen the signs and wonders there in Africa. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். முகமதியன் அங்கே ஆப்பிரிக்காவிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டபோது அவர்களில் சுமார் 20,000 பேரை கர்த்தராகிய இயேசுவிடம் வரச் செய்தேன். This 20,000, this 30,000, I guess there's 10,000 of them come. So the big majority was Mohammedans. And when they stood there and I said, which one of your prophets at the temple could make this man whole? அதாவது இல்லை, 20,000 பேர்கள் அல்ல, அது மொத்தமாக 30,000 பேர். அவர்களில் 10,000 பேர் வந்தனர் என்று நான் யூகிக்கிறேன். ஏனெனில் அதிகபட்சமாக முகமதியர்கள் தான் இருந்தனர். அவர்கள் அங்கே நின்றபோது நான், உங்களுடைய கோவிலில் உள்ள தீர்க்கதரிசிகள் யாராவது இந்த மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். I said, which one of your idols to you natives can make this man whole? I said, neither one of them, no prophet at the temple and no priest, brother. And I said, no idol could do it, and neither could I. மேலும் நான், உங்களுடைய விக்கிரகங்களில் ஏதாவது ஒன்று மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். நான், அவர்களில் ஒருவராலும் முடியாது, கோவிலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாலும் சரியாக கூறினால் எந்த பூசாரியாலும் முடியாது என்று கூறினேன். மேலும் நான், எந்த விக்கிரகமும் அதை செய்ய முடியாது, என்னாலும் கூட அதை செய்ய இயலாது. But God of heaven has raised up his son Jesus Christ, who's alive among men today, who's made him perfectly holy. You see him standing, a man with a chain around his neck, leading like a dog. ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அவர் மனிதனிடையே உயிருள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது அவன் முழுமையாக சொஸ்தமாக்கப்பட்டு நீங்கள் காணத்தக்கதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்றேன். ஒரு மனிதன் கழுத்தில் சங்கிலியிடப்பட்டு அவன் ஒரு நாயைப் போல கூட்டி செல்லப்பட வேண்டியவனாய் இருந்தவன். ஒரு நிமிட நேரத்தில் நலமுடன் இயல்பாக தன்னுடைய காலில் நின்று கொண்டிருந்தான். முந்தின இரவு நாங்கள் அங்கே காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது சகோதரன் ரீட்ஹெட் என்னிடம் கூறினார். அவர் என்ன என்றார். அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த முகமதியன் அவனிடம் வந்தான் என்று அவர் கூறினார். மேலும் இந்த முகமதியனிடம் சிறந்த கல்வியறிவு படைத்த ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்றும் கூறினார். அவர், பாருங்கள் ஐயா, உங்களுடைய பழைய இறந்து போன தீர்க்கதரிசி முகமதை ஏன் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கேட்டார். Now remember, Mohammedans believe in God. Out there in Africa, a great bone hangs up like that, and they take a great big rubber hammer and hit it like that, and it rains all over the country. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், முகமதியர்கள் தேவனில் விசுவாசம் வைத்துள்ளனர். அங்கே ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மணி போன்ற ஒன்று போங் டாங் என்று அடிப்பது போன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சுத்தியால் அதை அந்த விதமாக அடிப்பார்கள். அது தேசம் முழுவதும் ஒலிக்கும். அப்பொழுது ஒவ்வொரு முகமதியனும் நிற்கிறான்.
அப்பொழுது மதகுரு வெளியே நடந்து சென்று, ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவன் உண்டு, முகமது அவருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று கூறுகிறான். That's Ishmael's children. See, Hagar. They're sons of Abraham. Out of Hagar. See, they believe in the true Jehovah God, but they think Jesus. அவர்கள் இஸ்மவேலின் பிள்ளைகள். பாருங்கள், ஆகார். அவர்கள் ஆகாரிலிருந்து வெளிவந்த ஆபிரகாமின் பிள்ளைகள். புரிகிறதா? அவர்கள் உண்மையான யெகோவா தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனால் இயேசுவை அவர்கள், He's our Redeemer, sent to the Gentiles from the free woman, Isaac, see, and through Sarah, and now they was through Hagar, Ishmael, and come to Muhammad. அவர் நமது மீட்பர், சுயாதீன ஸ்திரீயிலிருந்து புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டவர். பாருங்கள், ஈசாக்கு சாராள் மூலமாக, மேலும் இப்பொழுது அவர்கள் ஆகார் இஸ்மவேல் மூலமாக வந்தவர்கள், முகமதியர்கள். And at the grave of Muhammad, you should go look at striking the great tomb there, and for 2,000 years there'd been a white horse saddle standing there. Muhammad promised that he would rise from the dead someday and would jump onto that horse and conquer the world. முகமதுவின் கல்லறையை நீங்கள் சென்று காண வேண்டும். அங்குள்ள மகத்தான சமாதி அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அங்கே குதிரை சேணங்கட்டப்பட்டு 2000 ஆண்டுகளாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. முகமது ஒரு நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த குதிரையின் மேல் குதித்து உட்கார்ந்து உலகத்தை வெல்லப்போவதாக வாக்குரைத்திருக்கிறார். And every moment it changed one horse from another, waiting there with a faithful guard standing waiting for Muhammad to rise from the dead. 2,000 years has passed since then. ஆகவே ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் வெவ்வேறு குதிரைகளை மாற்றிக்கொண்டு அங்கே விசுவாசத்துடன் காத்துக்கொண்டு முகமது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதிலிருந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. They believe in Jesus. They said he was a prophet. On the walls of old Jerusalem is a great big shrine built. That's for Muhammad to come to. And a little bitty shrine down here, that's for Jesus. அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்று அவர்கள் கூறுகின்றனர். பழைய எருசலேமின் மதில்களின் மேல் ஒரு மகத்தான பெரிய பரிசுத்த ஸ்தலம் முகமது வருவதற்காக கட்டப்பட்டுள்ளது. அதற்கு கீழே ஒரு சிறிய பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட்டுள்ளது. அது இயேசுவிற்கு. They said Jesus wasn't crucified. They all mixed up that he got on a horse and rode off. Now they believe that. பாருங்கள், அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, அவர்கள் அதை குறித்து குழப்பி விட்டிருக்கின்றனர் என்றனர். அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி சென்று விட்டார் என்று கூறுகின்றனர். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். They got a red dot between your eyes. The folks that's going to India, you'll notice it. Now they're standing there by the thousands. அவர்கள் தங்கள் கண்களுக்கிடையே ஒரு சிகப்பு புள்ளியை வைத்திருப்பார்கள். இந்தியாவிற்கு செல்லுகிற கூட்டத்தாரே, நீங்கள் அதை கவனிப்பீர்கள். என்னே, அவர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு நின்று கொண்டிருப்பார்கள். And then Dr. Reed said he was standing there, and he said, "Now why don't you forsake that old dead prophet and receive one who's rose from the dead, a living Christ?" Now, he's a scholar and he knows how to place his words. அப்பொழுது டாக்டர் ரீட் ஹெட் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான் என்றும், அவன் இப்பொழுது ஏன் நீங்கள் அந்த மரித்து போன வயதான தீர்க்கதரிசியை புறம்பாக்கிவிட்டு மரித்தோரிலிருந்து எழுந்த ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கேட்டான் என்பதாக கூறினார். இப்பொழுது அவர் ஒரு மேதையாயிருந்து தன்னுடைய வார்த்தைகளை எங்கெங்கு பொருத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். Said Muhammad looked at him, smart educated man right here in America, had been educated here. He said, "Sir, kind sir, what can your resurrected Jesus do for me any more than my dead prophet has done?" அந்த முகமதியன் அவரை நோக்கி பார்த்தான். புத்திசாலி, படித்த மனிதன், இங்கே அமெரிக்காவில் இங்கேயே படித்தவர். அவன், ஐயா, அன்புள்ள ஐயா, என்னுடைய மரித்த தீர்க்கதரிசி எனக்கு செய்துள்ளதை காட்டிலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும் என்றான். Said, "My dead prophet promised me life after death. That's what your Jesus did." Well, he had something. Said, "Now both of them wrote a book." மேலும் என்னுடைய இறந்து போன தீர்க்கதரிசி எனக்கு மரணத்திற்கு பிறகு ஜீவன் அளிப்பதாக வாக்குரைத்திருக்கிறார். அதைத்தான் உம்முடைய இயேசுவும் கூறியிருக்கிறார் என்றான். பாருங்கள், அவன் ஏதோ ஒன்றை பெற்றிருந்தான். அவன் இப்பொழுது இருவரும் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். You believe the one that Jesus wrote, I believe the one Muhammad wrote. They both promised life. Said, "What can your Jesus do any more for me than my Muhammad can?" இயேசு எழுதினதை நீர் விசுவாசிக்கிறீர், நான் முகமது எழுதினதை விசுவாசிக்கிறேன். இருவரும் ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றனர் என்றான். என்னுடைய முகமது எனக்கு செய்ததை காட்டிலும்
உம்முடைய இயேசு எனக்கு என்ன செய்ய இயலும் என்றான். Well, the man in simple facts is the truth. He said, but just a moment, kind sir. He said, my Muhammad never promised me things like your Jesus did. பாருங்கள், அந்த மனிதன் சாதாரண கூற்றுக்கள், அது உண்மை. அவன், அன்புள்ள ஐயா, ஆனால் சற்று பொறுங்கள் என்றான். அவன், உங்களுடைய இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போல என்னுடைய முகமது எனக்கு செய்யவில்லை. Your Jesus promised. They said he rose up and was going to be with you all the time to the end of the world. And the same signs and wonders that he did, you would do also from to the end of the world. உங்களுடைய இயேசு வாக்களித்தார். அவர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறுகின்றனர். மற்றும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கப் போகிறார். அவர் செய்த அதே அற்புதங்கள், அடையாளங்களை உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்களும் கூட செய்ய போகிறீர்கள். You would heal the sick and raise the dead and cleanse the lepers and cast out devils. Said, I studied Christianity thoroughly. So now let me see you teachers produce Jesus Christ. And now I believe he rose from the dead. நீங்கள் பிணியாளிகளை சுகமாக்குவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றான். நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தேன் என்றான். இப்பொழுது போதகர்களான நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தோற்றுவிப்பதை நான் காணட்டும். அப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிப்பேன். But outside of that, Muhammad never promised us such things as that. He just promised us life after death, and that's the very same things that you teach and bypass the other. The man was right. The Muhammad was exactly right. ஆனால் இதற்கு மாறாக முகமது இக்காரியங்களை எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யவில்லை. மரணத்துக்கு பிறகு ஜீவன் என்று மாத்திரமே எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் போதித்து மற்றவைகளை கடந்து செல்கிறீர்கள். அந்த மனிதன் சரியாக, அந்த முகமதியன் முற்றிலும் சரியாக கூறினான். Dr. Weed said he stood in crowd. Said, Brother Branham, I thought of you. And he rushed over here and went in there and laid hands on him. டாக்டர் ரீடெட் எழுந்து நின்று அழுதார். அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களை பற்றி நினைத்தேன் என்று கூறினார். அவர் இங்கு விரைந்து வந்து உள்ளே சென்றார். நான் அவர் மீது என் கரங்களை வைத்தேன். And the baptism of the Holy Ghost come upon him. And now he even sees visions and everything. Now that's a Muhammad meeting. He's a different man. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல் வந்தது. இப்பொழுது அவர் தரிசனங்களையும் மற்றவைகளையும் கூட காண்கிறார். இப்பொழுது அந்த முகமதியன் இவரை சந்திக்கட்டும். இப்பொழுது இவர் வித்தியாசப்பட்ட நபர். I say our Jesus rose from the dead. He's living today. He does the same things today he did then. All kinds of signs and wonders. And you fundamental people are sitting around trying to explain all that. நம்முடைய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் கூறுகிறேன். அவர் அப்பொழுது செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அடிப்படைவாதிகளாகிய மக்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த விதத்தில் விளக்க முயன்று கொண்டு the very fundamental part of the Bible. Exactly right. Jesus Christ, the resurrected Son of God, can speak with other tongues to you. He can prophesy to you. வேதத்தின் அடிப்படை அஸ்திபார பாகங்களை விட்டுவிடுகிறீர்கள். அது முற்றிலும் சரி. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உன் மூலமாக வேறு பாஷைகளில் பேச முடியும். அவர் உன் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். He can show visions through you. He can interpret unknown languages through you. And all of that is part of him. அவர் உன் மூலமாக தரிசனங்களை காண்பிக்க முடியும். அவர் உன் மூலமாக அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்ய முடியும். எல்லாம் அவருடைய பாகமாக இருக்கின்றன. And to take this part of him and leave that part off of it would be like cutting me half in two and taking my hips and my legs down and say you got me when this part you won't receive. ஆகவே இந்த பாகத்தை அவரிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த பாகத்தை விட்டுவிடுவது, என்னை இரண்டாக வெட்டி என்னுடைய இடுப்பு மற்றும் கால்களை எடுத்துக்கொண்டு நீ என்னை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுவது, நீ இந்த பாகத்தை பெறாமல் இருப்பது போன்று இருக்கும். You have to receive me fully, and that's the reason I'm a full gospel preacher that believes that everything God said is the truth. ஒன்று என்னை முழுமையாக பெற்றாக வேண்டும். அந்த காரணத்தால் தான் தேவன் கூறின எல்லா காரியங்களும் உண்மை என்று விசுவாசிக்கும் முழு சுவிசேஷ பிரசங்கியாக நான் இருக்கிறேன். Amen. Glory. I feel like a holy roller right now. Yes, sir. I believe it. ஆமென். மகிமை. நான் ஒரு பரிசுத்த உருளையனாக இருப்பதாக இப்பொழுது உணர்கிறேன். ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன். Matthew 24:29.